சட்ட ரீதியாக என்னுடைய பார்வை என்னென்ன, கூட்டுச்சதியாகட்டும் அல்லது வளர்ப்பு மண் திருமணமாகட்டும் அல்லது கட்டடம் கொள்ளைய மறுமதிப்பீடாகட்டும் அல்லது நமது எம்ஜிஆருடைய சந்தாவாகட்டும் 4 வலுவான வாதங்களை எதிர்த்தரப்பு வைத்த போது அதை முழுமையாக நிராகரித்திருக்கிறார். அப்ப எந்த இடத்துல அரசு தரப்பு தங்களுடைய குற்றச்சாட்டுகள் நிரூபிக்க முடியாமல் போயிருக்கும்? சட்டத்தின் பார்வையில் உங்களுடைய பார்வை இந்த வழக்கை நீங்க தொடர்ந்து ஆரம்ப கட்டத்திலிருந்து செப்டம்பர் 27ஆம் தேதி மைக்கேல் டி குன்ஹா இந்த தீர்ப்பு அளித்த போது நீங்கள் நம்மோடு தான் இருந்தீர்கள். அப்போதிருந்து இந்த வழக்கை முழுமையாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எந்த அடிப்படையில் நீதியரசர் குமாரசாமி அவர்கள் இந்த வழக்கை நிராகரித்திருப்பால், மேல்முறையீட்டை எந்த அடிப்படையில் ஏற்றிருப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? 2 விஷயங்கள் நான் சொல்ல வேண்டும். 2 விஷயங்கள் சொல்ல வேண்டும். ஒன்று, தீர்ப்பு பிரதி கிடைக்காத வரை எந்த காரணங்கள் அடிப்படையிலே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பது என்று நான் யூகத்தின் மூலமாக சொல்லுவது ஒரு வழக்குரைஞராக சரியாக இருக்காது. ஆனால் ஒன்றை நான் மிக தெளிவாக குறிப்பிடுகிறேன். இந்த வழக்கில் இந்திய நீதித்துறை வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய அநீதி நடைபெற்றது. ஒரு விசாரணை அதிகாரி என்பவர் ஒரு தொகுப்பாளரை போல சாட்சிகளை விசாரித்து ஆவணங்களை முறைப்படுத்தி ஒன்றுக்கொன்று ஆவணங்களை தொடர்புபடுத்தி சாட்சிகளை கோர்ட்டில் விசாரித்து தானும் கூண்டிலேறி இவர்கள் இந்த குற்றங்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள், இவர்களுக்கு இந்த ஆதாரம் இருக்கிறது, தண்டியுங்கள் என்று கேட்க வேண்டிய கடமையில் இருக்கிறவர் தான் விசாரணை அதிகாரி. அவர் இந்த வழக்கில் உலகத்தில் வேறு எங்கும் நடக்காத அளவுக்கு அநீதியாக சம்பந்தம் என்கிற விசாரணை அதிகாரி குற்றம் சாட்டப்பட்டோருடைய சாட்சியாக வந்து, இது ஒரு மிகப்பெரிய அவலம். இந்திய நீதித்துறை வரலாற்றில் இப்படி ஒரு அவமானம் எங்கு ஏற்பட்டதில்லை. அதை ஊடகங்கள் பெரிதுபடுத்தி சொல்லவும் இல்லை. சம்பந்தம் என்கிற அரசு விசாரணை காவல்துறை அதிகாரி குற்றம் சாட்டப்பட்டோருக்கு சார்பாக 99வது சாட்சியாக விசாரிக்கப்பட்டு அவர் கூண்டில் ஏறி இவர்களெல்லாம் குற்றமற்றவர்கள் விட்டுவிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். இதைவிட அவமானம் வேறு ஒன்றுமில்லை. இதையெல்லாம் சுப்ரீம் கோர்ட் கருத்தில் கொள்ளும் என்று நான் நம்புகிறேன்.